எப்படி நடக்கிறாய் என்பது முக்கியமில்லை. மெதுவாக நடந்தாலும் சரி, வேகமாக ஓடினாலும் சரி, ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருக்க வேண்டும். வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. உருக்கப்படும் தங்கம்தான் அழகிய ஆவரணமாகிறது. புதைக்கப்படும் விதைதான் மரமாக வளர்ந்து கனி தருகிறது. தோற்கும் மனிதன்தான் துணிவு பெறுகிறான். உங்களுடைய உண்மையான நண்பன் விமர்சனங்கள்தான். அவைதான் நல்ல வாய்ப்புகளும் எதிர்த்து நிற்கும் திறமையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கற்றுக் கொடுக்கும். சுகமாக வாழ ஆசைப்பட்டால் சுமையை ஏற்க கற்றுக்கொள்ளுங்கள். உயர பறக்க ஆசைப்பட்டால் உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். 1000 இடையூறுகள் வந்தாலும் ஒரு குறிக்கோளை அடையும் போது குறைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். குறைகளை பற்றி சிந்திக்காதீர்கள். தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் பிறரை ஒருபோதும் நம்புவதில்லை. சாதிக்கும் வலிமை எல்லோருக்கும் உண்டு. தன்னம்பிக்கையோடு இருங்கள். நமக்கு வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போதுதான் நமது வாழ்க்கையில் மாற்றங்கள் தானாக நிகழ்கிறது. சோதனைகள் மனிதனின் மனவளத்தை கூட்டும். வெற்றிகள் தலைக்கணம் கூட்டும். தோல்விகள் உன்னை அடையாளம் காட்டும். சிந்தனைகள் உனக்கு நல்வழி காட்டும். முடிவு எவ்வுயரம் இருப்பினும் தொடக்கம் உன்னிலிருந்தே தொடங்க வேண்டும். சிறகு விரித்தால் வானம் உன்வசமாகும். செயல்பட தொடங்கினால் வாழ்க்கை உன்வசமாகும். கிடைப்பதை கொண்டு வாழ பழகி கொள்ள நீ பறவை அல்ல. பிடித்ததை செய்ய எத்தனை துன்பம் வந்தாலும் எதிர்த்து போராடு. 1000 பேர் 1000 பேசுவார்கள். அந்த 1000க்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயிலும் போதாது. எதிர்காலத்தை சரியாக கணிக்க அதை நாமே உருவாக்க வேண்டும். சிந்திக்கும் போது நரியாக இருங்கள், தவறில்லை. தந்திரமாக அல்ல, தாராளமாக. செயல்படும் போது கழுகாக இருங்கள், காரியத்தில் கண்ணாக இருங்கள். துயரங்களில்தான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும்.